ஹாய் வணக்கம். நான் உங்கள் செல்வி வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தரலாமா? வாங்க பார்க்கலாம். நான் சொல்லவே வேண்டாம், நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நெத்திலி மீன் குழம்பு தான். அது பொடி நெத்திலி. என்ன பொடி நெத்திலின்னு தான் ருசி நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் பருநெத்திலி இருக்கும். அந்த பருநெத்திலி இவ்வளோக்குள்ள ருசியாக இருக்காது. அது குழம்பா வச்சா நல்லாயிருக்கும். இந்த பொடி நெத்திலி கிரேவி மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி குழம்பு வைக்காமல் கிரேவி மாதிரி வச்சேன். கிரேவிக்கு தேங்காய் போடக்கூடாது, மல்லித்தூள் போடக்கூடாது. மிச்சம் மஞ்சத்தூள், வத்தல் தூள் எல்லாமே கண்டிப்பாக போடணும். புளி கரைசல் ஊற்றணும். 2 தக்காளி பழத்தை போட்டுக்கணும். அதனால தான் நீங்கள் எல்லாருமே பெரிய வீடியோவை போடுங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால தான் நான் இன்றைக்கி பெரிய வீடியோவை போட்டிருக்கேன். அதனால் இந்த நெத்திலி மீன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக அந்த மணமும் பிடிக்கும், அந்த ருசியும் பிடிக்கும். எனக்கு எப்போயுமே நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறத விட இப்படி பொடி நெத்திலியை வாங்கி கிரேவி மாதிரி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பொரித்து சாப்பிட்டு பாருங்களேன், அது அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோக்குள்ளே இருக்கும். அதை நெத்திலி மீன் நீங்கள் பொரிக்கிற ருசி வேறு எந்த மீன்லேயுமே கிடைக்காது. எனக்கு நெத்திலி மீன் எனக்கு மட்டும் இல்லை, என் பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, நெத்திலி மீன் வாங்கினாலே அது பெரிய நெத்திலி வாங்கினா பிடிக்காது, சின்ன நெத்திலி தான் அவங்களுக்கு பிடிக்கும். அம்மா நெத்திலி மீனை பொரிச்சு தாங்க அம்மா அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் நான் பொடி நெத்திலி வாங்கி அதை கிரேவி மாதிரி வச்சு அதை எப்போயுமே பிள்ளைங்களுக்கு பொரித்து கொடுப்பேன். பொரித்து கொடுக்கும்போது கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அதில் புளிங்க, அதோட ருசி வேறு லெவலாக இருக்குங்க. உண்மைக்குமே அது நல்லாவும் இருக்கும், அதோட மனமும் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு பொரிக்க நல்லா சாப்பிட்டு முடிச்சிருவேன். என் பிள்ளைங்களுக்கு அதில் இருக்கிற கொஞ்சத்தை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால் நான் சாப்பிட்ருவேன். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு இது தாங்க. வைக்காதவங்க இனிமேல் இப்படி வைங்க. வச்சவங்க நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக பார்க்குறேன். இல்லாட்ட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ருசி வேறு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது லவ்வோடு சமைச்சுப்பார்.